ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் லீவ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நான் நெட்பீன்ஸில் ஜாவா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ். இப்போ லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அட்மின் அண்ட் ஸ்டாஃப் ரெண்டு பேர் லாகின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் அட்மின் கொடுத்துக்கிறேன். யூசர் நேமில் அட்மின் அப்படிங்கிறது கொடுத்துட்டு பாஸ்வேர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். யூசர் டைப்பில் பார்த்தீங்கன்னா அட்மின் அண்ட் ஸ்டாஃப் ரெண்டு இருக்கும். இதெல்லாம் அட்மின் அப்படிங்கிறது கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப், இதில் நம்ம ஸ்டாஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஸ்டாஃப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாஃப் ஆட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாஃபோடைய நேம் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சாரா அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25, ஜெண்டர் ஃபீமேல். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் நம்ம கொடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் என்னவோ அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு அவங்க லாகின் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படிங்கிறது கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடுவாங்க. அதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஸ்டாஃபை செலக்ட் பண்ணால் போதும். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஃபீல்டில் ஆட் ஆகிடும். இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். இதே ஸ்டாஃப் நம்ம டெலிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படிங்கிறது கொடுத்தா போதும். அந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீவ். இப்போ ஏதாவது நமக்கு லீவ் ரெக்வஸ்ட் வந்திருக்கா, அதாவது அட்மின் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் ரெக்வஸ்ட் வந்திருக்கா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ லீவ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் நமக்கு லீவ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஐடி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷாம் அப்படிங்கிற ஒரு லீவ் அப்ளை பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரம் டேட் டு டேட் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே ஆகும். என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன கமெண்ட்டோ அந்த கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம லீவ் அக்செப்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், அல்லது ரிஜெக்ட் கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், டேக் கேர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த லீவ் ரெக்வஸ்ட் கொடுத்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட். இப்போ ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ், நம்மகிட்ட யாரெல்லாம் ஸ்டாஃப்ஸாக இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாஃபோடைய லீவ் டீட்டெயில்ஸ், எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜ். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ஸ்டாஃபுக்குமே நீங்கள் வந்து மெசேஜை சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு அட்மின் வந்து பர்டிகுலர் ஸ்டாஃபுக்கோ அல்லது எல்லா ஸ்டாஃபுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜை சென்ட் பண்ணிக்க முடியும். இதில் செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃப்மே நமக்கு செலக்ட் ஆகிடும். இதே பர்டிகுலராக ஒவ்வொரு ஸ்டாஃப் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ ராமுக்கு மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ எல்லா ஸ்டாஃபுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டாஃபாக லாகின் பண்ணுறேன். CS1002 அவங்களுடைய ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படிங்கிறத கொடுத்துட்டு யூசர் டைப்பில் ஸ்டாஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்டாஃப் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் இருக்குது. இப்போ மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்மின் அனுப்பின மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஹைங்கிற மெசேஜ் அந்த டேட் டைமோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த மெசேஜ் நம்ம ரீட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் அப்படிங்கிறது கொடுத்தா போதும். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லீவ். இப்போ லீவ் நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதா அப்ளை பண்ணிக்கலாம். லீவ் அப்ளையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டைப் CL அல்லது ML அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிவிட்டு என்ன டேட் வேணுமோ அந்த டேட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரம் டேட் நான் டூ டேட் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன ரீசனோ அந்த ரீசன் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தா போதும். இப்போ லீவ் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லீவோடைய ஸ்டேட்டஸ். இப்போ லீவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த லீவ் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மின் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணலை, அதனால் நமக்கு வெயிட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்திருக்கும். அதே மாதிரி கமெண்ட்டில் எது இருக்காது. அதே மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டேட்டஸில் அக்செப்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ். இந்த ஸ்டாஃப் எவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்காரு, அவருக்கு கேஷுவல் லீவ் எவ்வளோ இருக்குது, ஏர்ன் லீவ் எவ்வளோ இருக்குது, மெடிக்கல் லீவ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லீவ்ஸ் ரிப்போர்ட். இப்போ நம்ம என்னென்ன லீவ்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. அதாவது நம்ம அப்ளை பண்ண லீவோட டீட்டெயில் இதில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜெக்டட் அப்படின்னு இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதில் அக்செப்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அடுத்து நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு பாஸ்வேர்ட் என்னமோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்ட் நமக்கு என்ன வேணுமோ அந்த பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ரீடைப் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா போதும். இப்போ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டாஃப் கொடுத்த லீவ் ரிக்வஸ்ட் வந்து அட்மின் பேஜுக்கு சென்ட் ஆகிருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்செப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த லீவ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிடும்.
இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லீவ்ஸ் வந்து இவ்வளோ லீவ்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை விட நம்ம அதிகமாக லீவ் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சஃபிஷியன்ட் லீவ் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 1002 மறுபடியும் ஷாமே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறேன். 12345 பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். இப்போ லீவ் அப்ளைல பார்த்தீங்கன்னா வந்து சிஎல்ல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 22 days கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீவ் cannot apply இன்சஃபிஷியன்ட் லீவ் அப்படின்னு சொல்லி நமக்கு வார்னிங் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் லீவ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.